வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்னைக்கு எம்ஜி கிச்சன்ல மட்டன் பிரியாணி செய்ய போறோம். இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நான் செஞ்சிருக்கிற மெத்தட்ல ஒரு முறை நீங்க இந்த பிரியாணியை செஞ்சு பாத்தீங்கன்னா டேஸ்ட் நாக்குல ஒட்டிக்கும். இனி எப்போ செஞ்சாலும் இதே மாதிரி தான் நீங்க செய்வீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். கறியில மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன லெமன்ல பாதி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் ஜூஸ் புழிஞ்சு இதோடய சேர்த்துடலாம். நான் லெமன் இதுலயே புழிஞ்சிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கை வச்சு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடணும். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாமே கறியோட ஒட்டி பிடிக்கணும். அதனால நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எப்பவுமே பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி மட்டன்லயா இருந்தாலும் சிக்கன்லயா இருந்தாலும் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து நீங்க கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப மட்டன் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மட்டன் எந்த அளவுக்கு சூப்பரா ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஊறி இருந்ததுன்னா உங்களுக்கு பிரியாணியில சாப்பிடும்போது மட்டன் பீஸ் எல்லாமே நல்லா ஜூசியாவும் உப்பு காரத்தோட டேஸ்டாவும் இருக்கும். கறி வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கறியை நம்ம அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கறி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்ல தான் நான் அரிசி அளந்துருக்கிறேன். அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இன்னொரு டம்ளர் பார்த்தீங்கன்னா நம்ம கறி ஊற வச்சா பாத்திரத்தில் கொஞ்சம் காரம் இருக்குது. அதனால அந்த மசாலாவெல்லாம் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடியை போட்டு மூடிட்டு விசில் வச்சிடலாம். இது ஒரு 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிரியாணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அடிகனமாக அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா எல்லாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 4 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதுல சேர்த்துடலாம். இப்ப தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முதல்லயே சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்தீங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து 1/2 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இதுல சேர்த்திருக்கிற மசாலா எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வீட்டுல அரைச்சது தான் சேர்த்திருக்கிறேன். அடுத்து வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை இதுல சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா இந்த டம்ளர்ல 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். மொத்தம் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி. அரிசி பாத்தீங்கன்னா இதே டம்ளர்ல 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன். எப்பவுமே பாத்திரத்துல பிரியாணி செஞ்சா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி வைப்பேன். நீங்க எப்படி தண்ணி வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஒரு முறை உப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது. இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசி பாத்தீங்கன்னா 3 டம்ளர் அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு ரெடியா வச்சிருக்கிறேன். அந்த அரிசி அதில் சேர்த்துடலாம். தண்ணி எல்லாம் இல்லாம தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி நம்ம கரெக்டா அளந்து ஊத்தி இருக்கிறோம். அதனால தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. அரிசி போடும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல போடாம இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா இடத்துலயும் தூணா மாதிரி போட்டு விடுங்க. அரிசி சேர்த்துட்டு உடனே கலந்து விடக்கூடாது. பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து விடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அரிசி போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜ்ல பிளேட் எடுத்துட்டு நம்ம ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா அரிசி எல்லாம் உடையாம கலந்து விடுங்க. இந்த மட்டன் பிரியாணியில பாத்தீங்கன்னா மசாலா காரம் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்மியா தான் சேர்த்திருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குறைவான அளவுல மசாலா சேர்த்து நீங்க பிரியாணி பண்ணீங்கன்னா பிரியாணியோட டேஸ்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு திகட்டவே திகட்டாது. நார்மலா ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். டேஸ்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே கொஞ்சம் இழுத்துக்கிட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை தூவிட்டு கலருக்காக கொஞ்சமா கேசரி பவுடர்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சிருக்கிறேன். அதை ஒரு 4-5 டிராப்ஸ் மட்டும் ஊத்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஊத்திக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையாவே கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இது மேல வச்சுட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கி அந்த தோசைக்கல்ல மேல வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வாழை இலையை வச்சு இந்த ரைஸ் மேல நல்லா மூடி விட்டுருங்க. நல்லா 2 வாழை இலையை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டா கவர் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து இந்த பிளேட்டுக்கு மேல வெயிட்டான பொருள் ஏதாவது தூக்கி வைங்க. நான் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லு தான் வைக்கிறேன். நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி வேணாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு அந்த லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இது அப்படியே ஒரு 8 இருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தம் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வாழை இலையில கொஞ்சம் தண்ணி இறங்கி இருக்கும். இதை இந்த பிரியாணியில படாம எடுத்துருங்க. பிரியாணி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. சாதம்லாம் உடையாம சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கிறேன். அப்படியே இருந்தாலுமே உங்களுக்கு பொலபொலன்னு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா கடையில வாங்குற மாதிரி உங்களுக்கு வறண்டு போன மாதிரி எல்லாம் இருக்காது. நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.